கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும். அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம். இது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் இதை சொல்லு, இதை போடு, அப்பயாவது 4 பேர் திருந்துவாங்க அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு. 4 பேராச்சும் திருந்துறது தான் ஏசப்பாக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற உணர்வை நம்ம பார்க்கணும். அவர் இருதயத்துக்குள்ளே இருக்க உணர்வு என்ன உணர்வுனா, பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்பாவையும் பிள்ளையும் பிரித்து வச்சா அது மாதிரி ஒரு கொடுமை என்ன இருக்கும்? அப்பாவையும் மகனையும் பிரித்தா, அப்பாவையும் மகளையும் பிரித்தா அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு புரிய வச்சிருக்கிறார் இந்த காலை நேரத்தில். கர்த்தர் கொடா கொடி நன்றி. என்னால் இன்றைக்கி என்னால் மறக்கவே முடியாது. இன்றைக்கி என்ன நடந்தது, ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, சரிங்களா? ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க. என்னுடைய மாமனார் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களும் வெளியில் போயிட்டாங்க. நான் பண்ணினேன், வீட்டில் யாருமே இல்லைன்னா அப்போது நானும் ஏசப்பா மட்டும்தான்னு சொல்லி நான் இன்றைக்கி சொன்னேன். நானும் ஏசப்பா மட்டும்தான், யாருமே இப்போ வீட்டில் இல்லை. ஸோ நான் அதை சொல்கிறேன், டோரை லாக் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன், நானும் ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லிட்டேன். இது ஆண்டவர், இது ரொம்ப பிடிச்சிருச்சு அவருக்கு. இதில் ஒரு டெப்த் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன், யாரும் வீட்டில் இல்லை, நானும் ஏசப்பா மட்டும்தான். இந்த ஒரு விஷயம் ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருச்சு, அளவுக்கு அதிகமான சந்தோஷம். அப்புறம் அன்னோன் டங்ஸ், அந்நிய பாஷைக்குரிய ஒரு வீடியோ நான் என்ன பண்ணினேன், டிவியில் நல்ல வால்யூம் வச்சு, சரி அந்த மெசேஜை நம்ம கேட்போம். அந்த மெசேஜ் கேட்கும் பொழுது வேறு ஒரு டைமென்ஷனில் பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கொண்டு போவார். வேறு ஒரு டைமென்ஷன். அதை நிறைய முறை நான் உணர்ந்திருக்கேன். தேவ பாஷைக்குரிய வீடியோஸை பார்க்கும் பொழுது வேறு டைமென்ஷனில் ஆண்டவர் கொண்டுட்டு போவார். அப்போ அந்த மாதிரி வேறு வேறு பரிமாணங்களில் கொண்டுட்டு போகும் பொழுது ஆண்டவர், நான் கையெடுத்து கும்பிட்றேன். கொஞ்ச நேரம் அப்பா அப்பா அப்பான்னு அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்பா 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 தொடர்ந்து இதே தான் வந்துட்டுருக்கேன் வாயில். என்னுடைய அப்பா 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 அப்படின்னு அழுதுகிட்டே அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்பா மட்டும்தான் என் வாயில் வருது, சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது எப்படி எனக்கு மாறிடுச்சு? நான் என்ன சொன்னேன், நானும் ஏசப்பா மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? என்னுடைய ஸ்பிரிட்குள்ளே என்ன ஜென்ரேட் ஆகிடுச்சு, அப்பாங்கிறதா ஜென்ரேட் ஆகிடுச்சு. தொடர்ந்து அப்பா 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 இதே தான் வந்துக்கிட்டு இருக்கு, நான் ஸ்டாப் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு முன்னாடி ஆண்டவர், என் பொண்ணு கூப்பிடுது என்னை அப்பான்னு சொல்லி, என் பொண்ணு சொல்லிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி நான் அழுதுகிட்டே அப்பா அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். வெள்ளை அங்கி, எப்பயுமே பார்க்குறது வெள்ளை அங்கி மேலே அக்கினி அக்கினி அக்கினி, தலைப்பகுதி அக்கினி 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 அக்கினி. அவருடைய ஹேர் எப்படி இருக்கும்னா வேவி ஹேர். அவருடைய ஹேர் எப்படி இருக்குன்னா வேவி, சில்கியும் கிடையாது, சுருட்ட முடியும் கிடையாது, வேவி ஹேர். அந்த வேவி ஹேர் அளவுக்கே அக்கினி அப்படி அந்த ஷோல்டர் காதுக்கு கீழே வரைக்குமே அப்படி அக்கினி. அப்படியே நான் அப்பா அப்பான்னு அழுதுகிட்டே இருக்கேன். அப்பா அப்பா
நான் போகிற இடத்தெல்லாம் என் முன்னாடியே அப்படியே அந்த ஹால்குள்ளேயே அப்படியே அவர் என் முன்னாடியே அப்படியே அந்த அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. சிரசின் மேல் அக்கினி எரிந்து கொண்டே இருந்த வண்ணமாய் அப்படியே ஆண்டவர் அப்பா 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 ஆண்டவர் சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் இந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கு, அப்பா கான்வர்சேஷனே போயிட்டுருக்கு. அப்புறம் அப்பா 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 என் இருதயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னை நீ சந்தோஷப்படுத்தியிருக்க, என் இருதயம் சந்தோஷமாக இருக்குது, உன்னால் எனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாரு, நீ சொன்னல நானும் நீங்களும் மட்டும்தான்னு சொன்னல, நானும் நீங்களும் மட்டும்தான்னு சொன்னல, என் இருதயம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே நான் அழுதுகிட்டே தான் அப்படியே ஆண்டவர் என்னோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட உறவாடி கொண்டு இருக்கிறார். என்னால் இந்த காட்சி எத்தனையோ முறை தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, எத்தனையோ முறை நான் அவரை பார்த்துருக்குறேன். ஆனால் அக்கினியாக அப்படியே அப்படியே முன்னாடி அப்படியே என் முன்னாடி 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 அக்கினி அப்படியே தலையில் பூரா அக்கினி அக்கினி, கீழே பாடி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை அங்கி போட்டுட்டு அப்படியே இருக்கிறார், அக்கினி தலை பூரா அக்கினி அப்படியே என் முன்னாடி நான் அப்பா அப்பான்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தான் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. ஐயோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நான் சொன்ன ஒரு வார்த்தை, நானும் ஏசப்பா மட்டும்தான்னு சொல்லி நான் சொன்ன ஒரு வார்த்தை அவருக்கு இவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குங்கிறது. அப்புறம் சொல்கிறாரு, ரத்தம் சிந்தினேனே ரத்தம் சிந்தினேனே, என்னை நீ சந்தோஷப்படுத்தியிருக்க, என்னை நீ சந்தோஷப்படுத்தியிருக்கன்னு சொல்லி ஆண்டவர் அழுது கொண்டே அதை தெரிவிக்கிறார், அழுது கொண்டே தெரிவிக்கிறார். அப்போ அவருடைய இருதயம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. என்னோடு கூட எத்தனை பேர் சேர்ந்து ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குற பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து சந்தோஷத்தை நம்ம கொடுப்போம். சேர்ந்து ஒரு ஆள் நானும் ஏசப்பா மட்டும்தான்னு சொன்னதுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவித்த தேவாதி தேவன், கோடான கோடி மக்கள் எல்லாம் சேர்ந்து இது போல் அவர்கிட்ட பேசும் பொழுது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஒவ்வொரு துளி ரத்தத்தை சிந்தின தேவாதி தேவன் அவருக்கு நம்ம கொடுக்கறது நம்மளால் முடிஞ்ச சந்தோஷம், நம்மளால் முடிஞ்ச சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை அவர் கூர்மையாக, நான் பேசின வார்த்தையை கூர்மையாக கவனித்து இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்கிறாரு. கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதை போடு, இதில் யூடியூப்பில் இதை போடு, 4 பேர் இதை பார்த்து திருந்துவாங்க. அப்பா 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 என்ன சொல்கிறதுனே தெரியல. அவருடைய உணர்வுகள் நம்மளாம் எப்படி இருக்கும், எனக்கு இது நடக்கலை அது நடக்கலை 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 நடக்கலை. அவருடைய உணர்வை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அப்படி தானே? அவருடைய உணர்வை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டும். அவர் என்ன உணர்வு, என்ன எதிர்பார்க்கிறார், என்ன வேணும், இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன வேணும்னு சொல்லி அந்த ஒரு உணர்வை நம்ம பூர்த்தி செய்கிற பிள்ளைகளாய் மாறணும் மாறணும் மாறணும். நாட் ஜஸ்ட் அ பிலீவர், அதுக்கும் மேலே அவருடைய சந்தோஷத்துக்கு நம்ம காரணமாக இருக்கணும், அவருடைய சந்தோஷத்துக்கு நம்ம காரணமாக இருக்கணும். நான் சொன்ன ஒரே ஒரு சென்டென்ஸ், நானும் ஏசப்பா மட்டும்தான்னு சொன்ன ஒரு சென்டென்ஸு இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்குன்னா என்ன சொல்கிறது. ஆண்டவர் என் முன்னாடி இப்போது தரிசனம் கொடுத்து கொண்டு இருக்கிறார், சந்தோஷமான முகத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். அவர் என்னால் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறதை இப்போது நான் ரெக்கார்ட் செய்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் தேவாதி தேவன் அவர் சந்தோஷமாக அவருடைய முகத்தை காட்டி கொண்டு இருக்கிறார். அவருடைய பற்கள் அவ்வளோ அழகான பற்கள், அந்த ஸ்மைல், அந்த பியூட்டி யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது.
முடியாது, யாரோடையும் சேர்க்க முடியாது. அவருடைய கண்கள், அவருடைய காது, அவருடைய மூக்கு, இப்போ நான் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தரிசனத்தை, இதில் இருக்கிற அழகை யாருமே அந்த மாதிரி அழகு கிடையவே கிடையாது. என் தேவாதி தேவன் என் முன்னாடி சிரித்து மன மகிழ்ச்சியாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அவரை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லி கொண்டே இருக்கிறேன். அவரை குறித்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறதுனால அவர் என் முன்னாடி இப்போது ஃபேஸ் மட்டும் என்னால் பார்க்க முடிகிறது. அவருடைய வாய், அந்த லிப்ஸ், பற்கள், அவ்வளோ அழகான பற்கள், க்ளீன் பற்கள். அதில் ஒரு சொத்த பல் இருக்க முடியாது, அதில் ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்க முடியாது, அதில் ஒரு ஜெர்ம்ஸ் இருக்க முடியாது, அதில் ஒரு பாக்டீரியா இருக்க முடியாது. அவ்வளோ க்ளீன் பற்களை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் கொடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இதுக்கு தான், இந்த ஒரு சந்தோஷத்துக்கு தான் என்னுடைய உயிரை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இது போல தரிசனத்தை பார்க்கறதுக்கு தான் என்னுடைய உயிரை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னு நினைக்கும் பொழுது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அப்பா, கொடா கொடி நன்றி அப்பா. அப்பா மகளுடைய உறவு இதுதான். அப்பா மகளுடைய உறவு இதுதான் நிறைவாக இருக்கிறது என்னுடைய இருதயம். என்னுடைய அப்பாவை நான் பார்த்துட்டேன். என் அப்பாவை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நான் கூப்பிடும்பொழுது எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு. நான் கூப்பிடும்பொழுது அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் முன்னாடி வந்து நிற்கிறாரு என்னுடைய அப்பா. நான் கூப்பிட்டா வந்து நிற்கிறாரு. நான் கூப்பிட்டா வந்து என்னோடு கூட உறவாடுகிற தேவன். நான் கூப்பிட்டா என்னோடு கூட வந்து உறவாடுகிற தேவனாகிய கர்த்தர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ. கர்த்தர் கொடா கொடி நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடா கொடி நன்றி. ஆண்டவர் இதை ஷேர் பண்ண சொன்னதுனால நான் உங்களோடு கூட ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. என்னுடைய இருதயம், என்னுடைய ஸ்பிரிட் அவ்வளோ சமாதானமாய், சந்தோஷமாய், கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? என்னுடைய ஏசப்பா சந்தோஷப்பட்டிருக்கிறாரு. என்னால் ஒரு சந்தோஷம் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனால எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு. கர்த்தர் கொடா கொடி நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.